ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினகரன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ தொகுப்பு எதை பற்றினா, உங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாமே ரூபாய் 3500க்கு விற்பனை செய்யப்படுறத பற்றி தான். காலையில் விடிஞ்சது முதலே தூங்க போகும் வர மொபைல் தான் ஆதிக்கம் செலுத்துது. பலர் வீட்டில் இருக்கிறவங்களோட பேசுகிறாங்களோ இல்லையோ, மொபைல் தான் அவங்களோட முழு உலகமே. உணவு ஆர்டர், டாக்ஸி, பொருட்கள் வாங்குவது கூட ஆன்லைனில் தான். இதுக்கு எல்லாமே ஆப்ஸ்களும் இருக்குது. இது தவிர சிலர் ரகசியமாக ஆபாச படங்கள் பார்ப்பதும் அதிகம். இவங்களை குறி வச்சு இயங்குறது தான் டார்க் வெப்ஸ். பொதுவாக எல்லா இணையதளங்களும் சும்மா கூகுளில் டைப் செஞ்சு தேடினாலே போதும், எளிதாக வெப்சைட்டை கண்டுபிடிச்சு போயிடலாம். ஆனால் டார்க் வெப் அப்படி இல்லை. அலிபாபா குகை மாதிரி சங்கேத மொழிகள் தெரிந்தால்தான் திறக்கவே முடியும். இதுவும் கூட இதை டார்க் வெப்னு அழைக்க ஒரு காரணம்னு சொல்லலாம். சில புதிய சினிமா படங்கள் கூட இப்படி ஒரு வெப் மூலம் கசிய விடப்பட்டது தான்னு சொல்றாங்க. பலரது சீக்ரெட்களை அம்பலப்படுத்துபவர்கள் இதன் மூலமாக தான் பதிவேற்றவும் செய்கிறாங்க. இதன் மூலம் சட்டவிரோதமாக டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மற்றும் சிலரை பற்றிய விவரங்கள் விற்கப்படுது. பொதுவாக உணவு ஆர்டர், டாக்ஸி போன்ற ஆப்ஸ்கள்லையும் ஆபாசப்பட வெப்சைட்கள்லையும் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு பதிவு செய்து வைக்கும் வசதிகள் இருக்குது. சிலது பாதுகாப்பானவை தான், ஆனால் ஆபாசப்பட வெப்சைட்கள் மிகவும் ஆபத்தானவை. இது போன்ற ஆப்ஸ் மற்றும் இணையதளங்களில் பதிவு செஞ்சு வச்சிருக்கிற கார்டு விவரங்கள், சம்பந்தப்பட்ட நபரை பற்றி இணையதளங்களில் அவரது தேடல்கள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் மற்றும் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பதிவு செய்திருக்கிறத இந்த டார்க் வெப்கள் வெறும் $50, அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 3500க்கு விற்பனை செய்கிறதா வைரஸ் தடுப்பு சாஃப்ட்வேர் தயாரிக்கும் நிறுவனம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. போதை மருந்து, ஆயுத வியாபாரம், அரசுக்கு எதிரான ரகசியங்கள், விக்கிலீக்ஸ் என பலவும் இத்தகைய டார்க் வெப்ல கசிந்தவைதான். எனவே ஆபாசப்பட வெப்சைட் மற்றும் பாதுகாப்பற்ற சில ஆப்ஸ்களில் கிரெடிட் கார்டு மற்றும் வங்கி விவரங்களை பதிவு செய்யாதீங்கன்னு, இல்லாவிட்டா அவ்வளவுதான் எச்சரிக்கிறது வைரஸ் தடுப்பு சாஃப்ட்வேர் நிறுவனம். இது போன்ற தகவல்களை மேலும் அறிய தினகரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.